உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு திரு ஜெயலலிதா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். இவர் மைசூர் சமஸ்தானம், இப்போ கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் பாண்டவபுரம் தாலுக்காங்க. மேல்கோட்டைங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. பிப்ரவரி 24, 1948 அவங்க பிறந்தது. இவங்க நடிகையாக நடித்த முதல் படம் வெண்ணிலாடை. திரு இயக்குனர் ஸ்ரீதர் அவர் தான் இவங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 140 திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. பாட்டும் பாடியிருக்காங்க. 14 திரைப்படத்துக்கு இவங்க பாட்டும் பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் இவங்க 140 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க 7 மொழி பேசுவாங்க. 7 மொழி: ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷு, தெலுங்கு, அது மாதிரிலாம் பேசுவாங்க. 7 மொழி பேசக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் தான் ஜெயலலிதா அவர்கள். இவங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சினிமாவில் விட்டு வந்ததுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்களோட அதிமுகவில் இணைஞ்சாருங்க. இணைஞ்சு அங்கே பணியாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் சில போராட்டத்துக்கு பிறகு இவங்க முதல்வர் ஆனாங்க, தமிழக முதல்வர். அப்புறம் மக்கள் அன்போடு அம்மா இன்னும் கூட அழைச்சாங்க இவங்களை. இவங்க நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக ஏகப்பட்ட திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. தாலிக்கு தங்கம் தான் சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அதனால் இவங்களை இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட அசைக்க முடியாத மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவங்க. எதுக்கும் ஆச்சப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக முடிவு எடுக்கக்கூடியவர் திரு ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கி அவர்களை நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.